சஃபாதில் கிரியேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹை ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் நம்ம பார்த்து கேக் பேக் பண்ணால் கூட பேக்கரி ஸ்டைலில் டேஸ்டியாக நம்மளால் கேக் பண்ண முடியறதில்ல. அதனால் இந்த வீடியோவில் பேக்கரியோட சீக்ரெட் டிப்ஸ் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் கேக் டின்னை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சல்லடையில் சலிச்சு வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு சுகரை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேக் ஜெல் பேக்கரியில் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பீட் பண்ணும் போதே நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்டருக்கு அது வந்துடும். ஃபஸ்ட்டே நம்ம சலிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 2-3 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம முன்னாடியே கிரீஸ் பண்ணி வச்சுருந்த கேக் டின்னில் இதை நம்ம ஊற்றிடலாம். உங்களோட கேக் பேட்டர் இந்த மாதிரி ரிப்பனாக விழுவணும். அப்போ தான் பேட்டர் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு டிப்பு. ஏர் பபிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்படி தட்டிக்கோங்க. அவனை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பேட்டரை உள்ளே வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கேக் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. பேக்கர்ஸ் மோஸ்ட்லி ட்ரோப்போலைட் பிராண்டோட க்ரீம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நானும் இதை யூஸ் பண்ணுறேன். 1 கப் அளவுக்கு நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் இந்த மாதிரி கட்டியாக நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம பீட் பண்ணுறப்போ க்ரீம் ஃப்ளஃபியாக வரும். நம்மளோட ஐஸ் ஃப்ராஸ்டிங் நல்லா ஸ்டிஃப் பிக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பவுலில் நீங்கள் தலைக்கீழே பிடிச்சா கூட க்ரீம் விழக்கூடாது. அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போது சுகர் சிரப்புக்கு 2 டீஸ்பூன் பவுடர் சுகர், 2 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம டீமோல்ட் பண்ணிவிட்டு 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக 3 லேயர் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்கை அசம்பிள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கேக் வச்சுட்டு கொஞ்சம் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஐஸ் ஃப்ராஸ்டிங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப்ஸை செகண்ட் லேயருக்கும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. தேர்ட் லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப் அப்ளை பண்ணிடுங்க. ஐஸ் ஃப்ராஸ்டிங்கை கேக் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்கிற க்ரீமை இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுடலாம். சைட்ஸில் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிற சாக்லேட்டை ஒட்டி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இதை கேக் பீஸ்க்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் உங்களோட விருப்பப்படி நீங்கள் பைப்பிங் பண்ணிக்கலாம். நான் சும்மா கேக்கோட கார்னர்ஸில் பைப்பிங் பண்ணிவிட்டு மேலே செர்ரிஸ் வச்சுக்கிறேன்.
இந்த மாதிரி சைடில் குட்டியாக பார்டர் மாதிரி நம்ம க்ரீமை பைப்பிங் பண்ணிக்கலாம். வாவ், நம்மளோட கேக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வேறு லெவலில் ரெடி ஆயிருக்கு. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் கேக்கில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சஃபாதி கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.